வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்திருக்கும் ஏப்ரல் மாதம் 2/4/2025 தேதியான இன்று கும்பராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வரும் புதன் பகவான் 2/4/2025 தேதியான இன்றைய தினம் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. குறிப்பா புதன் பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள், மாதுளக்காரகன் என்றும் சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறும் வழக்கம் உண்டு. அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகின்றனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு என்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என கூறப்படுகிறது. அதாவது செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னி உச்சம் பெறுகிறாரு. மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க. விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி வேண்டிக் கொள்வதன் மூலமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார். அது மட்டும் இல்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமை சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதேபோல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவிலூர் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினாலும் கூடுதலான பலன்கள் பெறலாம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசிநாதன் இருப்பதும் குரு அஷ்டமத்தில் இருப்பதும் உங்களுடைய பலத்தை குறைக்கும் என்பதை தெளிவுபடுத்துது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தால் நீங்கி விடுங்க அல்லது உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. வாடகை கட்டிடத்தில் இருப்பவர்கள் சொந்த கட்டிடத்திற்கு மாறும் அமைப்பு உண்டு. அதேபோல் உங்களுடைய ராசி 6ஆம் இடத்து ராகு ஒன்றே உங்களுக்கு சாதகமாக இயங்குகிறார். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 12இல் கேது இருப்பதால் நிம்மதி தேடி கோவில்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம குரு விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் எச்சரிக்கையோடு கையாள வேண்டுங்க. ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள வேண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12க்குரிய புதன் 5ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருங்க. தேவையற்ற பிரச்சனைகள் செலவும் வரலாங்க. பங்குதாரர்களுடைய விஷயத்தில் கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்துது. இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரவை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. சில தருணங்கள்ல பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டி வரும். அஷ்டமஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள இத்தருணத்துல ராசிநாதனாகிய சுக்கிரனும் அனுகூலமாக இல்லைங்க. குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம்
கவனமாக இருப்பது அவசியம். கூடுமான வரை தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்ளுங்க. திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படலாங்க. அவசரப்பட்டு தீர விசாரிக்காமல் தவறான வரன்களை நிச்சயித்து விடும் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்ளும் வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. உயர் அதிகாரிகள் கண்டிப்பு கவலை அளிக்கும். ராகு உங்களுடைய பதவி பாதுகாப்பு அளிப்பாருங்க. குறிப்பாக அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்கள், மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் பழகுவதில் அளவோடு இருப்பது அவசியங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினர் இடைத்தரகர்களுடன் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது என்பதை சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசினியர்கள் ஒரு சில பிரச்சனைகளுக்கு பிறகே அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம். துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராகு உங்களுக்கு பரிபூரணமான அனுகூலமான நிலை கொண்டிருக்கிறாருங்க. நல்ல விற்பனையும் லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. புதிய முயற்சிகள்ல முதலீடுகள் ஈடுபடலாங்க. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்குங்க. உங்களுடைய உற்பத்தியை அளவோடு அதிகரித்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதுங்க. அரசியல் பிரமுகரின் ஒருவருடைய ஆதரவு உங்களுடைய வியாபார அபிவிருத்திக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல் துலாம் ராசி இந்த மாணவ மாணவியருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க. இருப்பினும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் தவறான நட்பினாலும் உங்களுடைய நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு. கூடுமான வரையில் மற்ற மாணவர்களுடன் அளவுக்கு மீறி நெருக்கத்துடன் பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவ மாணவியர் தாங்கள் உண்டு, தங்களுடைய படிப்பு உண்டு என்று விலகி இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்ய உதவும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. வயலில் உழைப்பு கடினமாக இருக்கும். இரவு நேர பணிகளின் போது சற்று ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்குங்க. அதுவரை பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமாக கவலை ஏற்படும். அஷ்டமத்தில் குரு இருப்பதால குடும்ப சூழ்நிலை கவலையை அளிக்குங்க. கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் நன்மைகள் ஏற்படும் என்பதை கிரகநிலை தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருவொற்றியூர் ஸ்ரீ படியுடை அம்மன் திருக்கோவில் தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.